சோடியம் பைகார்பனேட்டுங்கிற உப்பு மாத்திரை வெறும் ஆசிட் குறைக்கிற மாத்திரை மட்டும் தானா இல்லை கிட்னி ப்ரொடெக்ட் பண்ணுற எஃபெக்ட் இருக்குது? இது நிறைய பேருக்கு இருக்க சந்தேகங்க. அதை பற்றி ஒரு புரிதல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாள்பட்ட கிட்னி பிரச்சனைங்கிற சிகேடி பிரச்சனை இருந்துச்சுன்னா உடம்புலேயே ஆசிட் தங்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு பேர் மெட்டபாலிக் அசிடோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா உங்கள் கிட்னியோட ஃபங்க்ஷன் மலன்னு குறைய ஆரம்பிச்சிருங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்கள் தசை மற்றும் எலும்பு பலவீனப்படுங்க. இதுக்காக தான் டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில சிகேடி பேஷண்ட்ஸுக்கு சோடா பைகார்பனேட் உப்பு மாத்திரை கொடுக்குறாங்க. இது கொடுக்கறது மூலிமா உங்கள் உடம்புல உள்ள ஆசிட் கண்டென்ட் குறைஞ்சிருங்க. நம்பர் 2 உங்கள் கிட்னியோட ஃபங்க்ஷன் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்பர் 3 உங்கள் போன் மற்றும் தசை ஹெல்த்தாக வச்சுக்க உதவுதுங்க. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்களாக அந்த டேப்லெட் எடுக்க வேண்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா இதில் சோடியம் கண்டென்ட்டுங்கிறது அதிகமாக இருக்குங்க. இதன் மூலிமா உங்களுக்கு பிபி ஷூட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்பர் 2 கை கால் வீக்கம் ஒரு சிலர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்பர் 3 உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அது மோசமாக இருக்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிரியாட் மட்டும் பார்த்து ஏமாற வேணாங்க. உங்கள் உடம்புல ஆசிட் எவ்வளோ இருக்குன்னு அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுக்குண்டான மாத்திரை எடுத்துக்கிறது மூலிமா கிட்னி பாதுகாக்கிற ஒரு முக்கியமான ஸ்டெப்புங்க. மேலும் இது போல் ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.